திட்டா உன்ன சொல்லி கூப்பிட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. கல்வி அறிவு வளர்ந்த நாட்டுல இத்தனை பைத்தியமா இப்படி நாரி திரியும் நாதாரிகளை விளக்க மாட்டால வெளுக்கணுண்டா. திருந்துங்கடா திருந்துங்கடா அணில் குஞ்சுகளே திருந்துங்கடா. மாறுங்கடா மாறுங்கடா மனுஷங்களாக மாறுங்கடா. ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி 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 என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. திருந்துங்கடா திருந்துங்கடா அணில் குஞ்சுகளே திருந்துங்கடா. மாறுங்கடா மாறுங்கடா மனுஷங்களாக மாறுங்கடா. நீங்க திருந்தி வருந்தி திரும்பினாதான் தமிழ்நாடே பொழைக்கும். இப்படி கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்தா பொழப்பே சிரிப்பா சிரிக்கும். திருந்துங்கடா திருந்துங்கடா அணில் குஞ்சுகளே திருந்துங்கடா. மாறுங்கடா மாறுங்கடா மனுஷங்களாக மாறுங்கடா. பைத்தியக்காரங்களா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்பீங்க? நமக்கு எப்பவுமே எவனுக்காவது அடிமையா இருக்கணும். அவனுக்காக சண்டை போட்டு கடைசி வரைக்கும் ஒரு அடிமை நாய் மாதிரி வாழணும். ஆனா அவனுக்கு நம்மள யாருன்னு கூட தெரியாது. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பவன் கல்யாண் மாதிரி எதனா ஒண்ணு பாத்துட்டு வந்து இவன் ஆக்டிங் பண்ண போறான். இப்போ எங்க பவன் கல்யாண் வந்து சைக்கிள் ஓட்டினாப்ல, எங்க அண்ணனும் சைக்கிள் ஓட்டிட்டாரு. பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை எடுத்து கொஞ்சம் மாதிரி போட்டோஸ் வந்திருக்கும். எங்க அண்ணனும் குழந்தைங்களை எடுத்து கொஞ்சிட்டாரு. பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ள போயிட்டு அப்படியே வழிபடுற மாதிரி இருக்கும். எங்க அண்ணனும் வந்து சர்ச்சுக்குள்ள போயிட்டு வழிபட்டாரு. அதுல இன்னொரு காமெடி என்னன்னா, பவன் கல்யாண் வழிபடும் போதும் ஒரு முஸ்லீம் லேடி இருக்கும், எங்க அண்ணன் வழிபடும் போதும் ஒரு முஸ்லீம் லேடி இருக்கு. ஏண்டா காப்பி அடிக்கிறீங்க, அத கூட சேர்ந்தாடா காப்பி அடிப்பீங்களா? நான் தெரியாம கேக்குறேன். இதுக்கு இது ஃப்ரீயா, 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 இதுக்கு இது ஃப்ரீயா. பவன் கல்யாணம் அம்பு விட்டாரு, எங்க அண்ணனும் அம்பு விட்டுட்டாரு. பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சாரம் அப்போ கல்யாணம் ஆன ஒரு தம்பதியை கூப்பிட்டு ஒரு போட்டோ போஸ் எடுப்பாரு. அது மாதிரி இன்னைக்கு எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன தம்பதி கூட ஒரு போஸ் எடுத்துட்டாரு. பாத்தியா பவரு உருப்படுவீங்களாடா? உடம்பெல்லாம் புண்ணா போகுண்டா, புண்ணாக்குங்களா? ஏங்க பவன் கல்யாண் பண்ண எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் காப்பி பண்ணியாச்சு. இப்போ ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி, அது நாளைக்கு நடந்துரும். என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல பவன் கல்யாண் படுத்துக்கிட்டு குளுக்கோஸ் ஏத்திட்டு இருப்பாப்ல, அதே மாதிரி எங்க அண்ணன் நாளைக்கு படுத்துக்கிட்டு குளுக்கோஸ் ஏத்துவாரு. அடந்தான் தெலுங்கு படத்தை பார்த்து காப்பி வச்சுங்க, மகேஷ் பாபு பார்த்து காப்பி வச்சுங்க, வந்த அந்த அங்க இருக்கிற எல்லாத்தையும் காப்பி வச்சுங்க. சினிமால அரசியல்ல கூட காப்பி அடிக்கணும். இல்ல, இந்த ஜென்மத்துல நீ மந்திரியாக முடியாது. நான் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன், பாத்துருங்க. இன்னைக்கு அவர் மீட்டிங் போன இடத்துல அவர் மேல தூக்கி பாட்டில் எரிஞ்சிருக்காங்க. பாட்டில் மட்டும் இல்ல, தர்பூசணி பழம், கூல் ட்ரிங்க்ஸ், என்னென்ன கையில கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி எறிய வேண்டியது. வாங்கிட்டு போங்க தலைவா, இந்த கண்ணாடியை போட்டு கட்டு தலைவா, தலைவா இந்த தலைவா இத வச்சுக்க தலைவா, குடி தலைவா, குடி தலைவா, தெம்பாரு தலைவா, தலைவா இந்த தலைவா இத வச்சுக்க தலைவா, தலைவா இந்த டீ குடி. உள்ள வை நண்பா. இதுல இருந்து என்ன தெரியுது? அங்க இருக்க கட்சி தலைவனுக்கு உங்க கட்சியில பாதுகாப்பு கிடையாது. ஐயோ என் தலைவன்
வெயில் அடிக்கிறானே தலைவா, இந்த வாட்டர் மெலன். பலாப்பழம் வேணுமா? இருந்தாங்க அண்ணே, இந்த வாழைத்தாரு. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஜோம்பிஸ் கூட்டம் நம்ம சொன்னோம்னா ஒத்துக்கிறது இல்ல. இப்ப புரியுதா? உங்க தலைவருக்கே அங்க பாதுகாப்பு இல்ல. இதனாலதான் எல்லாரும் உங்களை தற்கொலைன்னு சொல்றாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஃப்ரெண்ட் மைக் போட்டு விட்டானா, சோடா இருந்தா குண்ணா. நகர்வாழ் மக்களை, இதோ வந்து கொண்டிருக்கின்றார் அண்ணன் தளபதி அவர்கள். இதோ அருகில் வந்து விட்டார். இதோ உச்சத்தை உதய விட்டு உங்களுக்காகவே தளபதி வேற வந்துட்டாரு. கையில ஒரு 10 ரூபா கூட இல்லையே. எந்த பக்கம் போனான்னு தெரியலையே. தலைவரே, தம்பி காசு கொடுக்காம நம்ம புறா. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது. அதை ஒரு சிரிச்சுக்கணும். திடீர்னு என்ன நடந்துச்சு? எது நடக்க வேண்டுமோ அது சரியாக நடத்தப்படவில்லை. நோட்டிபிகேஷன் வரட்டும், எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வரட்டும். நம்ம அண்ணன் ரோடா போகும்போது தமிழ்நாடு all 234 assembly constituencies will go for poll on 23rd of April. இத முன்னாடியே சொல்லியிருந்தா நேர்ல போய் கூட்டு வந்திருக்கலாம்ல. இப்போ சொல்றேன், அவெல்லாம் பயங்கர பிஸியா இருப்பா. மறுபடியும் ட்ரை பண்ணு. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இதுவரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? சரி, விடு. சரி, யார் தான் முதலமைச்சரா வருவா? இன்னும் 2 நாள்ல எலெக்ஷன். சூரியன் தான் வரும். விஜய் தான் பார்த்தா கதியில அம்மால காலி பார்த்தா சூரியன் தான் வரும். பார்த்தா எவன் தான் வந்து விஜய்னு வந்தா பார்த்தா வெட்டிடுவாங்கல்ல. பார்த்தா துணு ஆக்கிடுவாங்க அம்மால. பார்த்தா சூரியன் தான் கட்சி, சூரியன் தான் வரும். சூரியன் தான் பார்த்தா வேற எதுவும் இருக்கும். பார்த்தா எல்லாம் வந்து பார்த்தா வெட்டு கொம்பல கொடுத்து பார்த்தா நாசம். திலாலகடி 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 திலாலே அத்தியாசம் பார்க்க பாரு பேசி போடாங்களாலே நாடோடி நகர் மகர் ராஜாங்க கெட்டுதான் ஆட்டம் போட்டு சாட்டோட நான் 5ஆம் படியா வயசுதான். திலாலகடி 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 திலாலே. எனக்கு மவுத்தரிச்சலா இருக்குடி, சொல்றதால சிரிப்பா வந்துடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடாங்கடி வந்துருச்சு, அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஓகே, ஏடிஎம்கே போடுற ஓட்டு பிஜேபி போடுற ஓட்டு தான். அப்படி போட்டாச்சுன்னா சும்மா பொய் சொல்லி ஓட்டு வாங்குறது. பரவாயில்ல, வேற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தான் பெஸ்ட். யூபிஐ கம்பேர் பண்ணும்போது மொத்தம் யூபி இல்ல. எடப்பாடிகளுக்கு பயம் இல்ல, அசிங்கம். புதுசா வந்த கட்சி பத்தி, புதுசா வந்தது கட்சி பத்தி உங்களோட கருத்து என்னன்னா? என்ன கட்சி வந்திருக்காங்க புதுசா? டிவிகே. அது ஒரு கட்சியே கிடையாதுங்க. அதெல்லாம் அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். அதுல பெரிய காமெடி, உச்சபட்சமான காமெடி. அவரு என்னதான் இருந்தாலும் நான் வந்து என் தொகுதிக்கு நான் தானே எம்எல்ஏ. அந்த டயலாக் பார்க்கணுமே. அந்த தொகுதிக்கு நான் தானே எம்எல்ஏ. என்னைய பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. மாசம் ஒரு வாட்டி வருவேன் அது தொகுதி. அட பாதிகளா, சட்டமன்ற தொகுதி அலுவலகம்னு சொல்லி தினசரி ஆள் போட்டு காலையில இருந்து மாலை வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு டெய்லி எம்எல்ஏ வருவாங்க. பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வருவாங்க, பல நிகழ்ச்சிகளுக்கு, நல்லது கெட்டதுக்கு, கலெக்டரேட்டுக்கு போவாங்க, சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு போவாங்க. மிச்ச காலம்லாம் அவங்க சட்டப்பேரவையினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல அவங்க பணியாற்றுவாங்க, மக்களை சந்திப்பாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே.
இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அண்ணே மாற்றம் வேணும்னே, மாற்றம் வேணும்னே. யாருனே? விஜய் தானே வரணும். ஏப்பா விஜய் வரணும்? விஜய் வரணும்னே. ஏனே வரணும்? நல்லது செய்வாருனே. என்னக்கா நல்லது செய்வாரு? நல்லது செய்வாருனே. என்ன நல்லது செய்வாரு? அண்ணே விட்டுனே, நீ வந்து 200 ரூபாய் ஊப்பியா இருப்பேன்னு ஓடிடுது. ஏன்னா பதில் தெரியல. என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? விஜய் நடிகர், அவ்வளவுதான். நடிகர் மோகத்தை குறைச்சிக்கோங்க. ஒரு தடவை தான் வாக்களிக்க போறோம். இந்த 5 வருஷம் நம்ம வாக்களிக்கிறதுல தான் இருக்கு. உங்க மோகத்துக்காக நீங்க பண்ணாம நிஜமான தலைவர் யாரு, நடிகர் யாருன்னு தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. திருந்துங்கடா திருந்துங்கடா அணி குஞ்சுகளே, திருந்துங்கடா, மாறுங்கடா மாறுங்கடா, மனுஷங்களாக மாறுங்கடா. ஸ்டாலின் சார், சிஎம் ஆனதெல்லாம் ஓகே. இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், ஊட்டச்சத்தை உறுதி செய், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, நலன் காக்கும் ஸ்டாலின், பாலம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள் திட்டம், அன்பு சோலை திட்டம், தோழி விடுதி, குறு சிறு நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், கலைஞர் கைவினை திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், முதலமைச்சர் கோப்பை, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்குடி திட்டம், கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம். கருவில் இருக்கிற குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூத்த குடிமக்கள் வரைக்கும் எல்லாரும் பயனடைகிற மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம்.